எவ்வளவு நட்டமாகுது? தனிப்பட்ட மனிதனுக்கு நஷ்டம், அரசாங்கத்துக்கு லாபம். அரசாங்கத்துக்கு லாபம். தன் பிள்ளை குட்டி சாப்பிடாம, அவர் பள்ளிக்கூடம் போகாம எத்தனையோ பேரு நடுத்தூர்ல இருக்காங்க. நீங்க எத்தனையோ பேர் காலேஜ்ல படிக்க பிள்ளைய படிக்க வைக்க முடிய இருக்காங்க. எத்தனையோ பேர் கைகள் ஒழுங்கா போயிட்டாங்க. இந்த குடும்பத்தெல்லாம் வந்து அரசாங்கம் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. இப்ப 4 பேர் செத்து போனா ஆளுக்கு 10,000 லட்சம் கொடுக்கலாம். ஊரே செத்து போனா எத்தனை லட்சம் கொடுக்குறது? என்ன சொல்றேன்னா, ஒரு மது விலக்கை வந்து ஒழிச்சுட்டு இதுக்கு இப்படித்தான் வாழணும். நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு அரசியல் இருக்கிற வாத்தியார் சொல்லி கொடுத்தா நான் படிக்க முடியும். சொல்லிக் கொடுக்க படிக்க முடியுமா? முடியாது. இப்ப வந்து நான் பாமர மக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாமர மக்கள்லாம் கிடையாது. ஒரு கல்வி அறிவு பெற்றவங்களும் நிறைய இருக்காங்க. ஆனா கல்வி அறிவு பெற்றவங்க இருக்கிற அறிவு மத்தவங்க இருக்காது. முதல்ல அதை சிந்திக்கணும். இப்ப எல்லாமே அரசியலுக்கு வரட்டேன். சாராய கிடைச்சா அடைச்சாக்க அரசியல் நடத்துவாங்களா? இப்ப இதுதான் ஒரு மாற்று திட்டமாக சீமான் அவர்கள் வந்து நிலம் சார்ந்த வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வந்து நாங்க உருவாக்கி அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் படித்த